அனைவருக்கும் வணக்கம். ஒரு பொருளை ஒரு நபர் வந்து அடமானம் வச்சுட்டாரு. அந்த அடமானம் வச்சிருக்கக்கூடிய காசை வந்து அவர் கட்டிட்டாரு. ஆனா, அந்த அடமான பொருள அவருக்கு திருப்பி தரல. இப்போ இவருக்கு ஏதாச்சும் சட்டப்படியான உரிமை இருக்கா? இல்லன்னா அந்த அடமான பொருள மீட்பதற்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, ஆமா, வழி இருக்கு. நம்ம சொத்து பரிமாற்ற சட்டத்துல 73வதுல வந்து மீட்பு உரிமை பத்தி சொல்லுதாங்க. மீட்பு உரிமைன்னா என்னன்னு தெரியுமா? அதாவது இப்ப நான் வந்து ஒரு பொருள ஒருத்தருக்கு ரூ. 10,000க்கு அடமானம் வச்சிருக்கிறேன். அந்த ரூ. 10,000வ குறிப்பிட்ட நேரத்துல கொண்டு குடுத்துட்டேன். ஆனா, அந்த பொருள அவரு திருப்பி தரல அப்படின்னா, அந்த பொருள திருப்பி அதாவது மீட்பதற்கான உரிமை எனக்கு இருக்கு. அந்த மீட்பதற்குன்னா சும்மா குடுத்தா இப்ப நான் கேட்கிறேன், காச கட்டிட்டேன் என் பொருள தாங்கன்னு கேட்கிறேன். குடுக்க மாட்டேங்காங்க. அப்ப நான் என்ன செய்யணும்னா, நீதிமன்றத்த அணுகணும். அப்ப அந்த மீட்பு உரிமைக்காக நீதிமன்றம் போறோம்ல, அதுக்கு பேரு மீட்புரிமை வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வழக்குப்படி அந்த சொத்த வந்து நான் மீட்டெடுக்கிறதுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள அடமானம் வைக்கக்கூடிய அதாவது அடமானம் வைக்கக்கூடிய நபருக்கு முக்கியமா இருக்கக்கூடிய உரிமைகள்ல இது ஒரு உரிமை அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அவருடைய பொருள அவர் மீட்பதற்கான ஒரு வழிமுறைய வந்து சட்டம் வகுத்து குடுத்திருக்கு. அத அவங்க தரல அப்படிங்கிற பட்சத்துல, அந்த மீட்புரிமை வழக்கின் மூலமாக இவருடைய சொத்த வந்து இவர் வந்து எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத வந்து சொத்து பரிமாற்ற சட்டத்துல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால அடமானம் வைத்த பொருள மீட்பதற்கான உரிமை வந்து மீட்புரிமையாகும். நன்றி.